ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மூன்றாவது ஒரு நாள் போட்டியில் கண்ணீரோட பிரியா விடை கொடுக்க போகிறாரு மகேந்திர சிங் தோனி. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம தலை மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டுக்குள்ளே இந்தியன் அணியில் செம்மையான ஒரு மாற்றங்களை பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியும். கிட்டத்தட்ட பின்னிலையில் இருந்த இந்தியன் டீமை ஒரு சூப்பராக 3 விதத்தில் நடைபெற்ற ஐசிசி ட்ரோஃபிகளை வாங்கி கொடுத்த ஒரு மிக மகத்தான ஒரு வீரர். இன்றுமே கூட பார்த்தீங்கன்னாக்கா குட் பினிஷர் என்ற ஒரு எல்லாராலையும் அழைக்கப்படக்கூடியவர். ஒரு போட்டி அவர் சரியா விளையாடனா கடும் விமர்சனங்கள் வரும். அடுத்த போட்டியிலே அவர் மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி அவருடைய ஆட்டத்தை காண்பாரு. இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னாக்கா என்ன காரணம்னாக்கா இப்போதைக்கு தோனிக்கு 37 வயசு ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த உலக கோப்பையோட அவர் ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ண போறாரு. அதுவும் இங்கிலாந்தில் தான் உலக கோப்பை போட்டிகள்லாம் விளையாட போறாங்க. இந்தியாவில் இப்போ விளையாட்டு வர எல்லா போட்டிகளோட மகேந்திர சிங் தோனியோட கெரியர் முடிய போது. அதுலயும் குறிப்பா நம்ம எடுத்துக்கினா ரஞ்சி சொந்த மண், அதாவது சொந்த பிறந்த மண்ணில் நாளைக்கு போட்டியை அவர் விளையாட போறாரு. இந்த போட்டியில அவர் ரொம்பவே எமோஷனலா இருக்க போறாருன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. கண்டிப்பா மேட்ச் எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு ஒரு பிரியா விடை கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமா இருக்கு. இதனால பாத்தீங்கன்னாக்கா நம்ம சொந்த மண்ணில் மகேந்திர சிங் தோனி விளையாடுறாருன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் அதிகமா கூறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டோனி டோனி என்ற முழக்கம் நாளைக்கு விண்ணை முழக்கம் விண்ணை தொடும்ன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. கண்டிப்பா நாளைக்கு அவருக்கு ரசிகர்கள் பிரியா விடை கொடுக்க போறாங்க சொந்த மண்ணில். உங்களை பொறுத்த வரைக்கும் தல மகேந்திர சிங் தோனி ராஞ்சில என்ன மாதிரியான ஆட்டத்தை வெளிப்படுத்த போறாருன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க? அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க.